الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وقال الله تعالى في آية أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படி அடிபராமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இமாமுகள் மீதும் நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இந்த யௌமுல் ஜுமா தினத்தன்று ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம்மீதும் அல்லாஹுடைய அன்பும் அவனுடைய கருணை பார்வையும் என்றென்றும் நம்மீது நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கனிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த வார ஜிம்மா உரையின் தலையங்கமாக இஸ்லாம் கூறும் குழந்தை வளர்ப்புகள் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம் எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர், இந்த இரண்டு பேரை நாம் எல்லோரும் மனப்பூர்வமாக நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். மனப்பூர்வமாக நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம் அல்லாஹுவின் புறத்திலிருந்து நமக்கு ஏராளமான அருள் கொடைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தருகிறார். அந்த அருள் கொடைகள் அனைத்தும் ஒரு அமானிதமானது. நல்ல விளங்கிக்கிடணும். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு வழங்கக்கூடிய அந்த அருள் கொடைகள் அனைத்தும் ஒரு அமானிதம், அமானத். அந்த அமானிதத்தை நாம் பாதுகாக்கவில்லை என்றால் நாளை மறுமை நாளில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கண்டிப்பாக கேள்வி கேட்பான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் வழங்கிய அருள் கொடைகளை பற்றி பேசும் பொழுதெல்லாம் குர்ஆனில் ஏராளமான இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான். மலை அல்லாஹ்வுடைய அருள் கொடை, இந்த பூமி அல்லாஹ்வுடைய அருள் கொடை,
இப்படியாக ஏராளமான அருள் கொடைகளை பற்றி குர்ஆனில் ஏராளமான இடங்களில் பேசிக்கிட்டே இருக்கிறான். அப்படி அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தில் وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا, இப்படி அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற அருள் கொடைகளை நீங்கள் பட்டியலை போட்டு பாருங்க, ஒருபோதும் எண்ண முடியாதுங்கிறான் அல்லாஹ். ஒருபோதும் எண்ண முடியாது. அவ்வளவு ரஹ்மத்துகளையும் அவ்வளவு அருள் கொடைகளையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். யாரும் மறுக்க மாட்டோம். அல்லாஹ் எனக்கு தரவே இல்லைங்க, அல்லாஹ் எனக்கு கொடுக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி யாருமே மறுக்க முடியாது. அவ்வளவு அருள் கொடைகள் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இப்படி அருள் கொடையை கொடுத்த ரப்புல் ஆலமீன் நம் எல்லோரும் இந்த சமகாலத்தில் ஒரு அருள் கொடையை பற்றி நம் எல்லோருக்கும் ஒரு சவாலாகவே இது இருந்து கொண்டிருக்கிறார். அந்த அருள் கொடைகளை பாதுகாப்பது என்பது நம்முடைய சமுதாயத்திற்கு மத்தியில் அவர்களை வளர்த்தெடுப்பதற்கும் அவர்களை உருவாக்குவதற்கும் அவர்களை நல்ல முறையில் சீர்திருத்தம் செய்வதற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இந்த சமுதாயத்தில் இருக்கிறது. எதற்கு அது சவாலாக மாறுகிறது? எதற்கு அது நமக்கு சோதனையாக மாறுகிறது? எதற்கு அந்த ஒரு விஷயம் நமக்கு ஒரு முசீபத்தாக மாறுகிறது? அதற்கு இஸ்லாம் ஏன் அது முசீபத்தாக மாறுகிறது என்றால் அதற்கு சில விஷயங்களை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி நமக்கு வழங்கியிருக்கிற ஒரு அருள்கொடை என்னன்னு சொன்னால் குழந்தை செல்வம் என்பது. நல்ல விளங்கிக்கிடுங்க, குழந்தை செல்வங்கள் என்பது சாதாரணமானது அல்ல. இந்த குழந்தை செல்வங்கள் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற ஒரு அருள்கொடை என்பதை நாம் உணர வேண்டும். இரண்டாவது, அந்த அருள்கொடையை நாம் பாதுகாப்பது என்பது நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை என்பதை உணரணும். அவங்க நமக்கு ஒரு அமானிதம், நம்முடைய குழந்தைகள் இருக்கிறாங்க தெரியுமா, அவங்க நமக்கு ஒரு அமானிதம் என்பதை உணருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறார். என்ன அழகாக சொல்கிறான் பாருங்க. இந்த குழந்தை செல்வம் என்பது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து தான் வருகிறது என்பதை எவ்வளவு அழகாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் அப்படி பேசுகிறான். லில்லாஹி முல்கு, ஆட்சி அதிகாரம் எல்லாம் அல்லாஹ்விற்கே உரியது. ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ள இருக்கக்கூடிய அனைத்து ஆட்சி அதிகாரம் என்பது லில்லாஹி முல்க், அது அல்லாஹ்விற்கே உரியது என்று அல்லாஹ் முதலில் ஆணித்தரமாக அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்தபடியாக சொல்லுகிறான், யஹ்லுகு மா யஷா, தன் நாடியதை அல்லாஹ் படைக்கிறான். அல்லாஹ் எதை நாடுகிறானோ, எதை உங்களுக்கு விதிக்கின்றானோ அதை அல்லாஹ் கொடுக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இந்த வசனத்தை அப்படியே முடிக்கல, தொடர்ச்சியா அல்லாஹ் பேசிக்கிட்டு வருகிறான். யஹபு லிமன் யஷாஉ இனாசா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு இனாசாவை கொடுக்கிறார். இனாசா என்றால் பெண் குழந்தை. யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு பெண் குழந்தையை அன்பளிப்பாக அல்லாஹ் தருகிறான். அதே போன்று அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்கொடையாக தருகிறான். அடுத்து அல்லாஹ் தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லுகிறான், அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரான வ இனாசா, அல்லது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடினால் சில பேருக்கு ஆண் குழந்தையும் சில பேர்களுக்கு பெண் குழந்தையும், அப்படி அல்லது யுஸவ்விஜுஹும், அல்லது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ذுக்ரான வ இனாசா, சில பேர்களுக்கு ரெண்டையும் அல்லாஹ் சேர்த்து கொடுக்கிறான். எப்படி பேசுறான் பாருங்க, குழந்தை செல்வங்களை பற்றி எப்படி அல்லாஹ்வுடைய அருள்கொடையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். சில நபர்களுக்கு இரண்டு பேரையும் சேர்த்து நாம் கொடுக்கிறோம். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வ யஜஅலு மா யஷா அகீமா, அல்லது சில நபர்களை நாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக நாம் ஆக்குகிறோம். நல்ல விளங்கிக்கிடணும், வசனத்தில் நிறைய விளக்கங்கள் இருக்கிறது, நிறைய செய்திகள் இருக்கிறது. நல்ல அழகாக பேசுகிறார். நாடியவர்களுக்கு ஆண் குழந்தை, நாடியவர்களுக்கு பெண் குழந்தை, அல்லது இரண்டு பேர்களையும் அல்லாஹ் சேர்த்து கொடுக்கிறான், அல்லது சில நபர்களை அகீமாகவும் அல்லாஹ் மாற்றி விடுகிறான்.
அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹு அலீமுன் கதீர், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நுட்பமானவனாகவும் அறியக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை நமக்கு அழகாக முடிக்கிறான். இந்த வசனத்திலிருந்து நமக்கு ஏராளமான செய்திகள், மெசேஜ்கள் இருக்கிறது. இந்த குழந்தை செல்வங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடியவர்களுக்கு கொடுக்கிறார். இந்த குழந்தை செல்வங்களை பற்றி குர்ஆன் எப்படி எல்லாம் பேசுகிறது, நம்ம இதுக்கு இன்னைக்கு புரியணும். நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் சொன்னா கட்டுப்பட மாட்டேங்கிறான், இதை செய்யாதனா இதைத்தான் செய்யறான், என் பிள்ளைக்கு நான் நல்ல விஷயத்தை போதிக்க நினைக்கிறான், அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான் அப்படி நம்ம நினைக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கிற பேரண்ட்ஸ்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, குழந்தை செல்வங்களை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது, குர்ஆன் என்ன பேசுகிறது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் அப்படியே வடிவமைத்து பேசுகிறான். 3 விதமாக சொல்லுகிறான், 3 விதமாக பேசுகிறான் நம்முடைய குழந்தையை பற்றி. ஒன்று, அவர்கள் நமக்கு ஹிபத்தாக இருப்பார்கள். இன்னொன்று, அவர்கள் நமக்கு குர்ரத்தி ஆயுனாக இருப்பார்கள். இன்னொன்று, நம்முடைய குழந்தை செல்வங்கள் நமக்கு அல்லாஹ்வின் புறத்தில் வந்திருக்கிற அருள் கொடையாக இருப்பார்கள் என்று 3 விதமான விஷயங்களை அல்லாஹ் பேசுகிறான். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கணவன் மனைவி என்ற இந்த உறவு, இந்த 2 உறவுகள் சேரும் பொழுது ஒரு அழகான ஒரு பிரார்த்தனையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்ன நம்முடைய மார்க்கம் எவ்வளவு அழகான தெளிவை நமக்கு சொல்லுது பாருங்க. எங்கிருந்து நம்முடைய சந்ததிகளை, நம்முடைய குழந்தை செல்வங்களை அழகான முறையில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக கணவன் மனைவி என்ற இந்த 2 உறவுகள் அமைய, இந்த 2 உறவுகள் ஒன்று சேர, இவர்களுக்கு சேரக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பிரார்த்தனையுடைய அர்த்தத்தை நம்ம உணர்ந்தாலே நம் பிள்ளைங்க எவ்வளவு அழகான இந்த சமுதாயத்தில் வளர்க்க முடியும் என்பதை நம்ம எல்லோரும் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த ஆரம்பமே எப்படி இருக்கு பாருங்க வசனம், பிஸ்மில்லா, பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் அழகாட்டு அந்த துவாக்களை வடிவமைக்கிறாங்க பாருங்க. அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான், யா அல்லாஹ் என்னிடத்தில் ஷைத்தான் என்னை அண்டி விடக்கூடாது, என்னை ஷைத்தான் தொட்டு விடக்கூடாது. என்ன மாத்திரமல்ல, வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, யா அல்லாஹ் என்னையும் இதன் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய சந்ததிகளையும், எனக்கு நீ எதை ரிஸ்காக வழங்கக்கூடிய அந்த சந்ததியையும் ஷைத்தான் தீண்டு விடக்கூடாது யா அல்லாஹ் என்று கணவன் மனைவி சேருகிற அந்த நேரத்தில் ஒரு பிரார்த்தனையாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னைக்கு இந்த பிரார்த்தனை எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த பிரார்த்தனையை இன்னைக்கு நம்ம எப்போ கேட்குறோம்? திருமணம் ஆகுறதுக்கு முன்னால், ஒரு வாரத்துக்கு முன்னால், இமாம் எனக்கு இந்த துவாவை சொல்லிக் கொடுங்க, இமாம் இந்த துவாவை படிக்கணும், இமாம் எங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுங்க. சில நபர்கள் திருமணம் முடித்த பிறகு தான் இந்த துவாவை கேட்குறாங்க. இப்படி ஒரு துவாலாம் இருக்குதா அப்படின்னு. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் இந்த தாம்பீத்து தன்னுடைய 2 கணவன் மனைவிகள் இணைகிற பொழுது இந்த துவாவை ஓத வேண்டும் என்று சொல்கிறது. காரணம் என்ன? நம்முடைய சந்ததிகளை ஷைத்தான் தீண்டி விடக்கூடாது, நம்முடைய சந்ததிகளை ஷைத்தான் தீண்டி விடக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இளைஞர்களை எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமான ஒரு மிகப்பெரிய ஒரு பாதாள சாக்கடையில் விழக்கூடிய நிலை நம்முடைய சமுதாயத்தில் பார்க்கிறோம். பெற்றோர்கள் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளை அழகாக வளர்க்க வேண்டும் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் பெற்றோரிடத்தில் இஸ்லாம் இல்லை, பெற்றோரிடத்தில் ஈமான் என்றால் என்ன தெரியவில்லை, பெற்றோர்களுக்கு இஸ்லாம் என்றால் என்ன என்று தெரியவில்லை, இஸ்லாத்துடைய அடிப்படை அம்சங்கள் தெரியவில்லை. நம் பிள்ளைகளுக்கு எப்படி நாம் கற்றுக் கொடுப்போம்? அதனால தான் இன்றைக்கு நம்ம பிள்ளைகளை வளர்ப்பது என்பது ஒரு சவாலாக நம்முடைய சமுதாயத்தில் மாறிடுச்சு. ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய சந்ததிகளுக்காக வேண்டி கேட்ட பிரார்த்தனையை கூட அல்லாஹ் பதிவு செய்கிறான். என்ன அழகான பிரார்த்தனை கேட்டிருக்கிறாங்க. நம்ம எல்லோரும் இந்த 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 ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம கவனம் செலுத்தணும். ஏன் என் பிள்ளை கேட்க மாட்டேங்கிறான் நான் சொன்னா காரணம் என்ன? நம்ம பிள்ளைக்காண்டி துவா செய்யலன்னு அர்த்தம். நம்ம பிள்ளைகளுக்காக வேண்டி நம்முடைய குழந்தையை வளர்க்க வேண்டும் என்பதற்கு நம்ம துவா செய்யலன்னு அர்த்தம். நபிமார்கள் தன்னுடைய சந்ததிகளுக்காக வேண்டி என்ன அழகாக பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க பாருங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க எல்லோருக்கும் அறிந்த விஷயம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுகளை படிக்காத மக்கள் இருக்க மாட்டோம். ஏராளமான மக்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுகளை, ஏராளமான செய்திகள், ஏராளமான படிப்பினைகளை நம்ம எல்லாம் கேள்விப்பட்டு இருப்போம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க
அல்லாஹ்விடத்தில் செய்த ஒரு பிரார்த்தனை என்ன தெரியுமா? ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு நல்ல அழகான ஒரு சந்ததியை, ஒரு சாலிஹான ஒரு சந்ததி எனக்கு கொடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அதன் மூலமாக அவர்கள் அழகான சந்ததியை பெற்றார்களா அல்லவா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான் குர்ஆனில். இப்போ நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது என் பிள்ளைகளுக்காக வேண்டி இந்த பிரார்த்தனை செஞ்சிருக்கிறேனா, அல்லது என் பிள்ளைகளுக்கு இதை நான் சொல்லிக் கொடுக்கிறேனா, இஸ்லாத்துடைய விஷயங்களை நான் கற்றுக் கொடுக்கிறேனா, நல்ல ஒழுக்கங்களை நான் போதிக்கின்றேனா? இன்றைக்கு ஏராளமான அசம்பாவிதங்கள் இங்கே சமுதாயத்தில் நடக்குதா இல்லையா? பேப்பர்களை எடுத்து படித்து பார்த்தாலே போதும். இன்னைக்கு நம்ம பெற்றோர்கள் என்ன இன்னைக்கு பெற்றோருடைய கான்செப்ட் எப்படி இருக்குன்னு சொன்னால், நான் தான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறோம். சின்ன வயசுலேருந்து நம்ம பிள்ளைகளுக்கு எதை கேட்டாலுமே இந்த வச்சுக்கோ, இந்த வாங்கிக்கோ, எவ்வளோ வேணும் உனக்கு, எவ்வளோ பொருளாதாரம் வேணும், இந்த வாங்கி அள்ளி அள்ளி கொடுக்குறோம். காரணம் என்ன? நான் கஷ்டப்பட்டுட்டேன், என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும், என் பிள்ளை நல்ல பையனாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கொடுக்குறோம். விலை உயர்ந்தது வாங்கி கொடுக்குறோம், விலை உயர்ந்த பைக்குகளை வாங்கி கொடுக்குறோம். 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா, 4 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா, அப்படி லட்சக்கணக்கில் இருக்க ஒரு ரூபாயை போட்டு நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறோம். இறுதி முடிவு, நம்ம பிள்ளைகளுடைய இறுதி முடிவு எப்படி இருக்கிறது? சுப்ஹான ஜல்ல ஜலாலுஹு, பார்த்தினிக்கு கண்ணீர் விட்டு அழக்கூடிய பெற்றோர்கள். மருத்துவமனையில் நம்முடைய குழந்தையை அப்படியே கையில் தூக்கி சின்ன குழந்தைகளாக, பச்சிலம் குழந்தைகளாக வைத்தவர்கள் நம்முடைய குழந்தையை கடைசியாக ஹாஸ்பிட்டலில் பார்க்கும் பொழுது கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் பெற்றோர்கள், கண்ணீர் விட்டு தேம்பி அழுகிறார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன அழகாக போதிக்கிறது பாருங்கள். உங்க பிள்ளைகளுக்கு இதை சொல்லுங்க, உங்க பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு இதுதான் முக்கியம் என்று சொல்லுங்க, இதை படிக்க சொல்லுங்க, இதை சொல்லிக் கொடுங்க. எனக்காக நீ துவா செய்யடா, எனக்காக நீ பிரார்த்தனை பண்ணுடா, எனக்காக நீ எல்லாத்தையும் கேளுடா அல்லாஹ்விடத்தில். எனக்கு நோய் இல்லாமல் இருக்கணுமா, நீ 5 நேரம் சொல்லுடா. நம்ம பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறோமா? நம்ம பிள்ளைகளை நம்ம உருவாக்கி இருக்கிறோமா? இதை எல்லாம் நான் பேசக்கூடிய எல்லாம் எனக்கும் சேர்த்து நான் பேசுகிறேன். என் பிள்ளையை நான் உருவாக்கி இருக்கிறேனா? உங்களுக்கு உதாரணம் காட்டுவதற்கு மேல் என்னை நான் உரசி பார்க்கணும். என் ஈமானை, என்னுடைய ஈமானை நான் உரசி பார்க்க வேண்டும். என் பிள்ளைக்கு நான் எதை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், என் பிள்ளைக்கு எதை நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன், நாம் எதை நம்முடைய பிள்ளைகளுக்கு விதைத்து இருக்கிறோம். நம்முடைய கல்பில் அந்த பிள்ளைங்களுடைய சின்ன பச்சிலம் குழந்தை கல்பு அவ்வளவு இலகுவாக இருக்கும். எதை நாம் விதைக்கிறோம் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும். யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி பாருங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன அழகாக பிரார்த்தனை பண்றாங்க பாருங்க. அதையும் அல்லாஹ் பதிவு செய்யணும். ஒவ்வொரு நபிமாருடைய வரலாறுகளை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சந்ததிகளுக்காக வேண்டி அவ்வளவு அழகாக பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. எதற்காக வேண்டி அவங்க பிரார்த்தனை செஞ்சாங்க? முன்னோருடைய வரலாறுகள்லாம் படிப்பதனுடைய நோக்கம் என்ன? நமக்கு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? முன்னோருடைய வரலாறுகள் எல்லாம் கேள்விப்படுகிற பொழுது ஜும்மாவுடைய உரையில் இன்றைக்கு வரலாறுகள் சூப்பர் அழகாக இருந்தது, வரலாறுகளை கேட்டோம் என்பதல்ல, நம்மிடத்தில் என்ன மாற்றம் வந்தது யோசிக்க பார்க்க வேண்டும். என்ன மாற்றம் வந்து நமக்கு? ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகாக பட்டியலிட்டு சொல்லி காட்டுறானே. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன அழகாட்டு பிரார்த்தனை பண்றாங்க பாருங்க அல்லாஹ் இடத்துல. ரப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியத்தன் பய்யிபா. வார்த்தையை கவனிங்க, என்ன அழகான வார்த்தை. யா ரப்பே, என் இறைவனே, ரப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியத்தன் பய்யிபா. யா அல்லாஹ்வே, பய்யிபா தூய்மையான சந்ததி எனக்கு யா குடியா அல்லாஹ், தூய்மையான சந்ததி எனக்கு குடியா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க. இன்றைக்கு இந்த பிரார்த்தனை எல்லாம் நமக்கு எப்போ வரும் திரும்ப ஞாபகம்? எப்போ வரும்னா, நம்முடைய மனைவி கர்ப்பமான நிலையில் இருக்கும் பொழுது தான் உடனே என்ன செய்வோம்? 2 கையை ஏந்தி உடனே துவா கேட்க ஆரம்பிச்சிருவோம். கேட்கக்கூடாதுன்னு சொல்ல வரலை, இந்த துவாவை நாம் எப்பவுமிருந்து கேட்க ஆரம்பிக்க வேண்டும். அதைத்தான் நம்ம விடுங்க. நம்ம பிள்ளைகள் அங்கிருந்து விதைகளை போடணும், அங்கிருந்து ஆரம்பிக்கணும். என் பிள்ளை சைத்தானுடைய தீண்டுதலில் விழுந்து விடக்கூடாது, என் பிள்ளை மார்க்கத்துணை விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் கூடுதலான செய்தியாக இருந்தால் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு சூரா ஃபாத்திஹாவை கூட தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். நஊது பில்லா, நஊது பில்லா. ரொம்ப தூரம் போக வேண்டாம், நம்ம பிள்ளைகள் பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு செய்யக்கூடிய
பிரார்த்தனையை கூட தெரியாத குழந்தைகள் இருக்கிறார்கள் இன்றைய காலத்தில். நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், பெரிய பெரிய அந்தஸ்தில் உட்கார்ந்து நினைக்கிறோம். ஆனால் மறுமையில் கை கொடுக்கக்கூடிய கல்வியை நாம் தவற விட்டு விட்டோம். மறுமையில் நமக்கு முக்கியத்துவமாக இருக்குமோ, மறுமையில் எது நமக்கு பலம் சேர்க்குமோ, மறுமையில் எது நமக்கு அழகான ஒரு ஆயத்தமாக இருக்குமோ, மறுமையில் எது நமக்கு சொர்க்கத்தை பெற்று தருமோ, அப்படிப்பட்ட ஒரு அழகான அற்புதமான கல்வியை இன்றைய காலத்தில் நாம் மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மாணவர்களை யோசிச்சு பார்க்கணும். அதனால தான் ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய சந்ததிகளுக்காக வேண்டி செய்த பிரார்த்தனை அல்லாஹ் பட்டியல் போட்டு சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, சூரத்துல் ஃபுர்கான் அந்த வசனத்தில் இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வினுடைய அடியார்கள் இபாதுர் ரஹ்மான் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படி பிரார்த்தனை செய்வார்கள் தெரியுமா? அதை அல்லாஹ் பதிவு செய்கிறார். நம்மெல்லாம் இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடியார்கள் நாம் எல்லோரும். அந்த அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் இரு கரங்களை ஏந்தி பிரார்த்தனை செய்யும் பொழுது எப்படி பிரார்த்தனை செய்வார்கள் தெரியுமா? அதையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். ரப்பனா, என் இறைவா, ஹபலனா, இறைவா எங்களுக்கு நீ கொடுப்பாயாக, மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா. என்ன அழகான பிரார்த்தனை பாருங்க. குர்ரத் அயூன், என் பிள்ளைகள், நான் பெற்றெடுத்த பிள்ளை, என் பிள்ளைகளை நான் பார்க்கும் பொழுது குர்ரத் அயூன், கண் குளிர்ச்சியை கூடிய அல்லாஹ், கண் குளிர்ச்சியை கூடிய அல்லாஹ். இபாதுர் ரஹ்மான் கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அன்பானவர்களை, இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம பிள்ளைகளை நம்ம எதன் பக்கம் தன்னுடைய பயணத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆக சிறந்த பரிசு என்ன தெரியுமா? ஆக சிறந்த பரிசு, என்னைக்காவது நம்ம பிள்ளைகளை உட்கார வச்சு இந்த ஒரு ஜுஸ்வை நீ முடிச்சேன்னா உனக்கு நான் இது வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. பிள்ளைங்களை உட்காந்து படிப்பாங்க, குர்ஆனை எடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய செய்தி என்ன? இவ்வளவு மார்க் எடுத்தால் உனக்கு இவ்வளவு விலை உயர்ந்த பைக்கு, இவ்வளவு விஷயங்கள் நீ பண்ணனா உனக்கு இவ்வளவு அழகான ஒரு மொபைல் ஃபோன். சுபஹான ஜல்ல ஜலாலுகு, நம்முடைய சமுதாயத்தை சுருக்கி விட்டது இந்த மொபைல் ஃபோன். சுருக்கிருச்சு, உலகத்தையே ஒட்டுமொத்தமாக கொண்டு உள்ள வச்சுது. அறிவு நம்முடைய மூளை எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கு. அப்படி சுருட்டிட்டு நம்முடைய குழந்தைகளை இதன் பக்கமே கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். எப்போ நம்முடைய குழந்தைகளை ஈமான்தாரிகளாக வளர்க்க போகிறோம்? நம்முடைய குழந்தைகள் எப்போ தொழுகையின் பக்கம் அழைப்பு கொடுக்க போகிறோம்? யோசிச்சு பாருங்க. இக்காமத்துக்கு பாங்கு சொல்லப்படுகிற நேரங்கள்லாம் மொபைல் ஃபோன் வச்சிருக்கிறோம், நம்ம பிள்ளைங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. இன்னைக்கு பெற்றோர்கள் வந்து சொல்லக்கூடிய, இன்னைக்கு நிறைய ஸ்கூல்ஸில் போய் பெற்றோர்கள் சொல்லக்கூடிய ஆதங்கம் இதுதான். என் பிள்ளை வந்து நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கான் சார், என் பிள்ளை நான் என்ன சொன்னாலுமே என்னை ஏற்று பேசுகிறான் சார், என் பிள்ளை நான் என்ன சொன்னாலுமே மொபைல் ஃபோன் வேணுங்கிறான் சார், நான் என்ன சார் செய்யணும், இல்லைன்னா சாவுறேங்கிறான் சார், நான் என்ன சார் செய்யறது அப்படிங்கிறான். இன்னைக்கு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. ஆதங்கத்தை இதனால என்ன பண்றாங்க பெற்றோர்? இன்றைக்கு கூடுதலாக சொல்றதாக இருந்தால், இந்த ஒரு விஷயத்திற்காக, இந்த மொபைலுக்காக பெற்றெடுத்த தாயை கூட கொலை பண்ணுவதற்கு தயங்க மாட்டுக்கிறார்கள். அப்படி ஒரு சமுதாயம் தான் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிறார். யோசிச்சு பாரு. அப்ப நம்ம எதன் பக்கம் நம்முடைய பிள்ளைகளை வார்த்து எடுக்க வேண்டும்? இஸ்லாம் சொன்ன அடிப்படையில். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் அழகாக பேசி அழகாக வார்த்தையை பயன்படுத்துகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளை, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. அல்லாஹ் அழகாக சொல்லுகிறான், ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளை, கூ அன்ஃபுஸகும், உங்களையும் உங்களுடைய சந்ததிகளையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். அல்லாஹு அக்பர். இப்போ யோசிச்சு பாருங்க. இதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழகான ஒரு விளக்கத்தை சொல்லுவார்கள். என்ன அழகான செய்தி சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆனந்தம், மிகப்பெரிய சந்தோஷம் தன் குழந்தை செல்வங்கள். இந்த குழந்தை செல்வத்தை நரகத்திலிருந்து அவர்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் நம் பிள்ளைகளுக்கு மார்க்க விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆணித்தரமாக சொல்லுகிறார்கள், ஆணித்தரமாக சொல்லுகிறார்கள். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அன்பானவர்களை. எல்லா நபிமார்களும் அழகான முறையில் எவ்வளவு அழகாக ரப்பிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். யா அல்லாஹுவே சாலிஹான குழந்தை, யா அல்லாஹுவே என கண்குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய குழந்தை, யா அல்லாஹ். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க தெரியுமா, அவங்களுக்கு ஸ்பெஷலான சில விஷயங்களை சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு ஸ்பெஷல். அப்போ ஆண் குழந்தை ஸ்பெஷல் இல்லையா?
அப்படின்னு கிடையாது, அவங்களுக்கு அதாவது சிறப்பு படுத்துகிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் அந்த அந்த குழந்தை செல்வங்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிற பொழுது ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். தொழுகை நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் அன்றைக்கு என்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, வெகு சீக்கிரமாக தொழுகை முடித்து விடுகிறார்கள். சஹாபாக்களுக்கு எல்லாம் கேள்வி, யா ரசூலல்லாஹ், இன்னைக்கு மட்டும் நீங்கள் ஏன் சீக்கிரமாக தொழுகை முடித்தீர்கள் யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் தொழுது கொண்டு இருக்கிற பொழுது குழந்தைகளுடைய சவுண்ட் என் காதில் கேட்டுச்சு, அவங்க மீது அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்காக நான் என்ன செய்கிறேன், தொழுகை சீக்கிரமாக கொடுத்து அவங்ககிட்ட போய் நான் அன்பு செலுத்த போனேன் அப்படின்னா. அல்லாஹு அக்பர். இவ்வளவு செய்திகள் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் எதற்குன்னா, நம் பிள்ளைகளை நாம் நல்ல முறையில் வளர்க்கும் பொழுது பள்ளிவாசலோடு தொடர்புகளை ஏற்படுத்துங்க, பள்ளிவாசலோடு வர வைங்க, பள்ளிவாசல் தொலை வர சொல்லுங்க. குர்ஆன் வீட்டில் சும்மா இருக்கும் பொழுது நம்ம இன்னைக்கு வீடுகளில் எல்லாம் நம்ம எவ்வளவோ காரியங்களை செய்கிறோம். நம்ம பிள்ளை உட்கார வச்சுட்டே கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓத, எனக்கு கொஞ்ச நேரம் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய துவா வச்சு தெரியல, நீங்களேன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க. முதல்ல நம்ம பிள்ளைகளுக்கு தெரியலன்னு சொன்னால் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுப்போமே. நமக்கு வேறு என்ன வேலை இருக்குது இந்த சமுதாயத்தில்? அவங்க தான் நமக்கு வெளிச்சமே, அவங்க தான் நமக்கு ஒளி, அவங்க தான் நமக்கு எல்லா பிரகாசமும். அப்போ அவங்களுக்காக வேண்டித்தான் நம்ம உழைக்கிறோம், அவங்களுக்காக வேண்டித்தான் வேர்வை சிந்துக்கிறோம், அவங்களுக்காக வேண்டித்தான் ஊரை விட்டு வேற ஊரில் போய் உழைக்கிறோம். காரணம் என்ன? நம் பிள்ளைகளை நம்ம நல்ல முறையில் வளர்க்கணும்னு நினைக்கிறோம். அப்படி வளர்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இஸ்லாத்தினுடைய விஷயங்களை நம்ம பிள்ளைகளுக்கு புகுத்துங்கள். தொழுகையினுடைய விஷயங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு ஆணித்தரமாக சொல்லிக் கொடுங்க. மாஷா அல்லாஹ், இன்னும் கொஞ்சம் ரமலானுடைய நாட்கள், ரமலானுடைய மாதங்கள் வரப்போகிறது. நம்ம பிள்ளைகளை சுபஹான குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்துங்க. நம்ம பிள்ளைகளை தொழுகையோடு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுங்க. எனக்காக வேண்டி துவா செய்யடா, இந்த சமுதாயத்திற்காக வேண்டி துவா செய்யடா, நம்முடைய சந்தையில் இருக்க எல்லோரும் தொழுகையினுடைய விஷயங்களை கரெக்டாக பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதற்காக துவா செய்யின்னு சொல்லி நம்ம பிள்ளைகளை இப்படியே நீங்கள் உருவாக்குங்கள். நீங்கள் சொன்ன விஷயத்திற்கு அப்படியே கட்டுப்போடுவான் நம் பிள்ளை, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இஸ்லாம் சொன்ன செய்தியை நம்ம பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆணித்தரமாக அழகான முறையில் போதிக்கிற பொழுது கண்டிப்பாக அதனுடைய வெகுமதிகளை, அதனுடைய ரிசல்ட்டை கண்டிப்பாக உங்களால் பெற முடியும். அப்படி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனுபக்கும் வ மன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய முதல் உரையில் குழந்தை வளர்ப்பு சம்பந்தமான ஒரு சில செய்திகளை நாம் தெரிந்து கொண்டோம். கண்ணியத்திற்குரியவர்களை, சஹீஹுல் புகாரியில் ஒரு நபிமொழி வருகிறது, ரொம்ப அழகான ஒரு செய்தி. அதாவது நம்முடைய குழந்தைகள் பெற்றோர்கள் உணர வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய குழந்தைகளை வைத்து நாம் சொர்க்கத்தை பெற முடியும். நம்முடைய குழந்தை செல்வங்கள் இருக்கிறாங்கல்ல, எந்த குழந்தை செல்வத்தை அல்லாஹ் நமக்கு அமானிதமாக நம் மீது பொறுப்பு சாட்டி இருக்கிறானோ அந்த குழந்தை செல்வங்களை வைத்து நம் சொர்க்கத்தை பெற முடியும். எந்த அளவுக்குன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, துர்ஃபஉ லி மையித்தி, ஒரு மனிதன் மௌத்தானதற்கு பிறகு மறுமையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, அவருடைய பஅத மௌத்திஹி தரஜத்துஹு, மௌத்தானதற்கு பிறகு அவருடைய தரஜாத்துக்கள் மறுமையில் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. எங்கே? மறுமையில் உயர்த்தப்பட்டு கொண்டு இருக்கிற பொழுது அந்த அடியான் கேட்கிறானா, ஃபயக்கூலு, அந்த அடியான் சொல்கிறான், ஐயு ஷையின் ஹாதா, யா அல்லாஹ், நான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நான் என்ன செஞ்சிட்டேன்? எனக்கு நீ அந்தஸ்து உயர்த்தி கொண்டே இருக்கிறான் அல்லாஹ். மறுமையில் அந்தஸ்துக்கு மேல் அந்தஸ்து வந்து கொண்டே இருக்கிறார், பெரிய சிறப்படைந்து கொண்டே இருக்கிறார். உடனே அந்த மனிதர் கேட்கிறார், ஐயு ஷையின், நான் என்ன செஞ்சிட்டேன் இந்த உலகத்தில், என்ன அமலை செஞ்சிட்டேன்னு எனக்கு இவ்வளவு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது, காரணம் என்ன எனக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகாக அந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க.
ஃபயக்கூலு லஹு, அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது, வலதுக்க இஸ்தக்ஃபிரு லக். சுப்ஹானல்லாஹ், உன் பிள்ளை உனக்காக செய்த பாவம் மன்னிப்பு அப்படின்னா, உன் பிள்ளை உனக்காக செய்த துவா. எவ்வளவு பெரிய எஃபெக்ட் பாருங்க. நம்ம பிள்ளைகள் நமக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை மறுமையில் கை கொடுக்கிறது. எத்தனை பிள்ளைகளுக்கு நம்ம இதை சொல்லி கொடுத்துருக்கோம், எத்தனை பிள்ளைகளுக்கு இதை நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறோம். நான் நின்று என் பிள்ளைக்கு இதை நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன்னா, கூப்பிட்டு உட்காரஜமா நான் மௌத்தானதுக்கு பிறகு நீ எனக்காண்டி துவா செய்யணும். சரி, என்ன துவா சொல்லி கொடுத்துருக்குறோமா? என்ன நினைக்கிறோம் இன்னைக்கு? நம்ம நினைப்பெல்லாம் எப்படி இருக்குது? அவன் மதரசாவுக்கு போகிறான், மதரசால அழகாக படிச்சிருவான், மதரசால படிச்சுட்டு வந்துடுவான். அதெல்லாம் இன்னைக்கு நம்ம எல்லோருமே அழகாட்டு சொல்லிடுவோம். நம்ம பிள்ளைகளுக்கு இங்கே இருக்க பாடம் நம்ம வீட்டில் உட்கார வச்சு, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்குற பாடம் இருக்கு பாருங்க, அதில் பவர் இருக்கிறது. அன்பாக சொல்லி அதில் பவர் இருக்கிறது. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, மறுமைகள் அந்தஸ்து உயர்த்தப்படும் காரணம் நம் பிள்ளைங்க நமக்காக வேண்டி துவா செய்கிறாங்க. கையேந்தி, அல்லாஹ் என் வாப்பா உண்மை ஏதாவது அறியாமல் அறிந்து மறிந்து அவங்களுக்கு புரியாமல் பாவங்கள் செய்து இருந்தால் மன்னித்து விடியா அல்லாஹ் என்று கரங்களை ஏந்தி துவா நல்ல விளங்கிக்கிடணும். நம்ம செஞ்ச பிரார்த்தனை இருக்குது பார்த்தீங்களா, டெஸ்ட்டுக்கு போவோம், டெஸ்ட்டில் போய் நல்லதா கெட்டதான்னு சொல்லி டெஸ்ட் எடுத்து தான் அதுக்கு ரிப்போர்ட் கிடைக்கும். நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனை எல்லாம். ஏன்னா நம்ம கல்வி உள்ள எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. குரதம் இருக்குதா, அதாவது மோசடிகள் இருக்கிறதா, எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம கல்வி அப்படி இருக்கும். ஆனால் குழந்தை செல்வங்கள் எதையும் யோசிக்காது. ஃப்ரீ கல்வி, இலகுவான கல்வி, அழகான உள்ளம். அல்லாட்ட 2 கைகளை ஏந்திய அல்லாஹ் என் வாப்பா உமாக்கு ஆரோக்கியத்தை கூடிய அல்லாஹ் என்று 2 கைகளை ஏந்தி பிரார்த்தனை செய்யும் பொழுது அதற்கு எஃபெக்ட். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவங்களுக்கு அந்தஸ்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில் உயர்த்தி கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அன்பானவர்களை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை மார்க்கப்பற்றோடு, நம் பிள்ளைகளை ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களோடு நம்ம பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அப்படி வளர்ப்பதன் மூலமாக நம் பிள்ளைகள் நமக்காக வேண்டி துவா செய்து நாளை மறுமை நாளில் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு குழந்தை செல்வத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த குழந்தைகளை சாலிகான குழந்தைகளை வளர்ப்பதற்கு அல்லாஹ் ரப்ப சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்னல்லாஹு யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇலுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லذிக்ருல்லாஹில் அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.